இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. அண்ணா எங்க வீட்டுல பலாப்பழம் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? பலாப்பழமா? பலாப்பழம் நேத்தாம பெருமாள்கிட்ட வாங்கினேன், உங்கள்கிட்ட அடுத்த வருஷம் வாங்கிக்கிறேனே. பெருமாள்கிட்டயா வாங்கினேன்? அந்த பழம் எல்லாம் அழுவிடும். அழுவிடுமா? வாண்ட வாங்கல, நீ அழுவாதம்மா. அடுத்த வருஷமும் இங்க வந்துடாத. நாம சொல்றத தெளிவா கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு தெளிவா மாத்தி செய்யறது இந்த 4 பேரு தாங்க. 1 கடவுள், 2வது டெய்லர், 3வது நம்ம கட்டனது, 4வது நம்ம பெத்தது. நீங்க நான் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா நீங்க எப்பெல்லாம் நிம்மதியா இருந்திருக்கீங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? அப்போ ஒரு நாள் கூட நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா இல்லையா? ஐயோ, நீ வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாதாம்மா இருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 2 தடவை நிம்மதியா இருக்கேம்மா. நீங்க எப்பெல்லாம் நிம்மதியா இருப்பீங்கப்பா? 1 அம்மா தூங்கும்போது, அப்ப இன்னொன்னு தாத்துக்கும் போது. பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க, குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான் அவங்களோட டிராவல். பட் நம்ம அப்படி கிடையாது. புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி, சரி மொட்டையா இருந்தாலும் சரி, அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம்னு நினைக்க கூடியவங்க நம்ம. அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? களிமண்ணுக்கு வந்த வாழ்வு. வாழ்த்துக்கள் ஓனர. எந்த ஏரியாவுல வேலை? ஏரியாவா? ஏரியில தான்டா வேலை. என்னையா சொல்ற? ஆமாண்டா, 100 நாள் வேலை. மண்ணு வெட்டவா போயிருக்கான் அந்த குந்தாணி. குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போது நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுமா. இப்படிதான் தூக்கம் வரும். அதான் மதியம் நான் வயிறு ஃபுல்லா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏங்க, நான் ஒரு 20 ரூபா வைக்கிறேன், நீங்க ஒரு 20 ரூபா வைங்க. இப்போ இந்த 30 ரூபாயை நீங்க வச்சுக்கோங்க, இந்த 40 ரூபாயை நான் வச்சுக்கிறேன். ஆக மொத்தத்துல ஆளுக்கு 10 ரூபா லாபம் தானே? பாய் பாய். எப்படிங்க? ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? வளர்ந்துருவோம், தெந்துருவோம். புயல், தென்றல், வெங்கலம், வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டே நான் பார்த்தேன். ஏய், வந்ததுல இருந்து லேகியம் வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகியம் விக்கிறனா? மூஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு, தக்காளி, தயிரெல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். போண்டா சுட்டு தின்னுருக்காங்க மனுஷங்களா நீங்கெல்லாம். என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ எனக்கே தெரியல. இவனெல்லாம் இருக்கிறதுனாலயே ஒரு குறுகுறுப்புக்காரன் கூட ஊருக்குள்ளேயே வரமாட்டான். இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு, சோர்வு, மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. ஏண்டி முட்டை வெட்டையில கிடக்கு எடுக்காம உட்காந்துருக்க? இது அவ போட்ட முட்டை தான், எடுக்க போனா சாபம் விடுறா. இவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதுல சாபம் ஒரு கேடு. என் முட்டையை எடுக்காதடா. எடுத்துட்டேன்டி, இப்ப என்ன பண்ண போற? என் முட்டையை எடுத்தவன் நாசமா போவேன், மோசமா போவேன், மாசமா போவேன். மாசமா போகணுமா? யாரு சிரிச்சாலும் மண்ணா போவேன், மரமா போவேன், அந்த மரத்துக்கு உரமா போவேன். எனக்கே சாபம் கொடுக்குறியா? நீ சிக்கன் பிரியாணியா போவ, சிக்கன் ரைஸா போவ, சில்லி சிக்கனா போவ. உன் சாபம் பலிக்காதடி. நிறுத்தடி, ஒரு முட்டை எடுத்தது குத்தமா? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.